வக்பு திருத்த மசோதாவின் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. வக்பு ஜேபிசி தலைவரும் பாஜக எம்பியுமான ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான குழு அறிக்கையை வழங்கியது. அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்க 15 உறுப்பினர்கள் ஆதரவு மற்றும் 11 பேர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் வினிதா. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது தொடர்ந்து இந்த வக்பு வாரியம் தொடர்பான தனது அறிக்கையை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்திருக்கிறது. முன்னதாக இந்தியாவில் உள்ள மசூதிகள், தர்காக்கள், மதரசாக்களுக்கு இஸ்லாமிய மக்கள் பலரும் நிலத்தை தானமாக வழங்கி வருகின்றனர். இவைதான் வக்பு வாரிய சொத்துக்கள் என அழைக்கப்படுகிறது. இதற்காக 1954ஆம் ஆண்டு வக்பு வாரிய சட்டமானது உருவாக்கப்பட்டது. தொடர்ந்து 1958இல் எல்லா மாநிலங்களிலும் வக்பு வாரியங்கள் அமைக்கப்பட்டன. இதற்கான விரிவான சட்டம் 1995ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட நிலையில் 2013ஆம் ஆண்டு இந்த சட்டத்தில் சில திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டன. வக்பு வாரியங்களுக்கு கூடுதல் அதிகாரம் தரப்படும் வகையில் சட்டம் திருத்தப்படுவதாக முன்னதாக மத்திய அரசு அறிவித்தது. இதற்கிடையே தற்போதுள்ள மத்திய அரசு இந்த சட்டத்தை மீண்டும் திருத்த முடிவு செய்தது. இதற்கான மசோதாவை கடந்த ஆகஸ்ட் மாதம் முன்மொழிந்தது. மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு முன்மொழிந்த மசோதாவில் மொத்தம் 40 திருத்தங்கள் இருந்தன. இருப்பினும் இந்த மசோதா வக்பு வாரியத்தின் அதிகாரத்தை குறைக்கும் வகையில் இருப்பதாக கூறி காங்கிரஸ், திமுக, தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கடும் விவாதம் நடந்த நிலையில் இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் கூட இந்த விவகாரத்தில் காரசார விவாதங்கள் நடந்து வந்தது. தொடர்ந்து இந்த திருத்த மசோதாவானது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கும் அந்த வக்பு வாரியத்தில் முக்கிய பொறுப்புகளுக்கு இடம் வழங்கப்படும், பெண்களுக்கும் இடம் வழங்கப்படும் மற்றும் நிலத்தை சொத்துக்களை நிர்வகிப்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மட்டுமே முடிவெடுக்க முடியும் உள்ளிட்ட பல்வேறு திருத்தங்கள் இந்த மசோதாவில் இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில்தான் தற்போது வக்பு சட்ட திருத்த மசோதாவில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் குறித்து அறிக்கைக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது நேற்று முன்தினம் ஒப்புதல் அளித்திருந்தது. கூட்டுக்குழுவில் உள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். குறிப்பாக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்களது கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தனர். பெரும்பான்மை அடிப்படையில் இந்த அறிக்கைக்கு ஒப்புதல் கிடைத்த நிலையில் இது மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவிடம் தொடர்ந்து தற்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குழுவின் தலைவரான பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் தலைமையில் இந்த அறிக்கையானது தற்போது மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மசோதாவில் 14 சட்டப்பிரிவுகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் குறித்து ஆளும் தரப்பில் எம்பிக்கள் 32 திருத்தங்கள் பரிந்துரைக்கப்பட்ட நிலையில் அவை முழுமையாக தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பரிந்துரைத்த 500க்கும் மேற்பட்ட பரிந்துரைகளை அப்படியே மொத்தமாக நிராகரிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இது எதிர்க்கட்சி எம்பிக்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை முன்னதாக ஏற்படுத்தியது. சட்ட திருத்தங்கள் குறித்த அறிக்கைக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக நேற்று முன்தினம் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் கூடிய போது அதில் வரைவு அறிக்கைக்கு ஆதரவாக 15 உறுப்பினர்களும் எதிராக 11 பேரும் வாக்களித்தனர். இதையடுத்து பெரும்பான்மை அடிப்படையில் அறிக்கை நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த நிறைவேற்றப்பட்ட அறிக்கையானது தற்போது மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவியா.